First of all, இந்த கிளாஸை சூஸ் பண்ணதே உங்களுடைய டேலண்ட் கண்டிப்பா வெளியே வந்து தெரியுது. ஏன்னா நம்ம எடுக்கிற பெட்டர் சாய்ஸ் தான் நம்மளுடைய அம்பிஷன், நம்ம ட்ரீம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேருக்கும். ஸோ அந்த வகையில இந்த கிளாஸை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி எடுத்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மாதிரி மேக்கப், லைஃப் ஸ்டைலான விஷயங்கள்ல அதிகமா பெண்கள் தான் இருப்பாங்க. ஒரு முறையா நான் பார்த்து இந்த ஃபேஷன், இந்த மாதிரியான ஸ்பா, ஹேர், எஸ்தட்டிக்கான விஷயங்கள்ல நம்ம முழுமை இன்வால்வ் பண்ணிட்டு சிவா ப்ரோக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நாங்களே வந்து கிண்டல் பண்ணுவோம், ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து மேல் ஹேர் ட்ரெஸ் வந்து ஒரு ஹீரோயின் ஏதாவது பண்ணணும் கிண்டல் பண்ணுவோம். வந்து இது வாங்கிருக்கு எது தேவையில்லாத. பட் அதை தாண்டி ஒரு ஸ்டைலிஷ்னா நிறைய பொறுப்பு இருக்கு. அண்ட் மோரோவர் நம்மளை நம்பி வர கஸ்டமரை நம்ம எந்த அளவுக்கு அழகா அவங்களுக்கு இஷ்டப்படுற மாதிரி ஃபர்ஸ்ட் மாற்றணும். மற்றவங்க பிடிக்கிறதோ இல்லையோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணணும், அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கா பண்ற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா உங்களோட எஸ்தட்டிக்கான இந்த மேக்கப் அண்ட் ஹேர் சலூன் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இது எல்லாத்தையும் உங்களோட மனசுல வச்சுட்டு கண்டிப்பா நீங்க இந்த கோர்ஸை நல்லா வேல்யூபிளா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சிவா ப்ரோக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த செஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருச்சு என்னோட மோட்டிவ் வந்து ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் மோர் உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட், நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இவரோட அனுமதி இல்லாம ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டவுட் எந்த டைம் வந்தாலும் இவர் நீங்க கேட்கலாம். இஸ் ரெடி டு எக்ஸ்பிளைன் வாட் எவர் யூ டவுட். அண்ட் ஹவெவர் இந்த டவுட் காஸ்ட்லியா டவுட் வந்தாலும் இதுக்கு ஃப்ரீயா நீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாவமான ஒரு நல்ல மனிதர் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இன்னொரு விஷயம், நானும் ரெகுலரா நம்ம சிஸ்டர்ஸ் தான் ஹேர் ட்ரெஸ். நீங்க நினைக்கலாம் இதுக்கு இவனை கூர்ந்து விட்டுறாங்க, இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறதுக்கு புரியுது. பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்கிரீன்ல பார்க்கறத கொஞ்சம் பார்க்க சகிக்கிற மாதிரி இருக்கீங்க ஸ்டேட்ல பார்க்கும்போது அப்படின்வாங்க. ஸோ அது முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய செல்ஃப் லவ் தான். நம்மளை கொஞ்சமாவது நம்ம கண்ணாடி பார்ப்போம், நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிடிக்கணும்ல. ஸோ அந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறது நம்ம சிஸ்டர் சலூன்ஸ் தான். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல, அதே நம்மளுடைய வெற்றி தான். ஸோ நீங்க எல்லாமே வந்து இப்போ முக்கால்வாசி வெற்றி ஆயிடுங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுதான் நீங்க வந்து 100% வெற்றியாளர் ஆயிடுவீங்க. சின்ன பையன் ஆகும், என் குழந்தைக்கு ஒரு ஃபேஷன் ஷோக்காக ரெடி பண்றதை கொண்டு போய் விட்டேன். அவங்க கேட்கற காசுலாம் பார்த்தா நான் இன்னொரு குழந்தைய கத்துக்கலாம் இருந்துச்சேன். என்னால இது சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவங்களும் இவங்க தான் கைட் பண்ணி விட்டேன். நம்ப மாட்டீங்க, இது பெருமைக்காக இதுக்காக சொல்லவே இல்லை. ஃப்ரீயா காசு பண்ணிட்டாரு. அதுக்கு ஒரே காரணம் வந்து அது குழந்தை ஆசைப்பட்டு கேட்குறதுனால. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர் ஸ்டார்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல்லான இந்த வருஷத்தை கண்டிப்பா நீங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போராடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார் வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன டயலாக் அது? சொல்லுங்க சார் இதுக்காக. ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். எதுக்கு வச்சு நல்லா லைட் எல்லாம் போட்டு போன எனக்கு காலேஜாவது போன பிடிக்க வைப்பாங்க. என்ன பாஸ் சைட் ரோஸ் தெரிஞ்சவங்க சொல்லி விட்டுறாங்க, ஃப்ரெண்டே லவ் மை ட்ரீ ஃபீல் ஆயிடுறாப்ல ஆப்ஷனா கூட ஆயிடுறாப்ல.